டெல்டா மாவட்டங்களில் பெட்ரோலிய மண்டலம் அமைக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என நாகை பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நாகை, கடலூர் மாவட்டங்களை சுற்றியுள்ள 45 கிராமங்களை பெட்ரோலிய மண்டலமாக மாற்ற உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 92,000 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 23,000 ஹெக்டேர் பரப்பளவில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்திற்கு டெல்டா பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டால் வேளாண்மை பாதிக்கும் என கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு இந்த முடிவை உடனே கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட உணவு மண்டலமாக அறிவிக்கணும்னு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் போது தமிழக அரசு பெட்ரோலிய ஆய்வு பணிக்கு அனுமதி, அதுக்கான நிதி ஒதுக்கீடு, அரசாணை வெளியீடு என்பது ஏற்கனவே விவசாயிகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிற நிலையில் அவங்க வயிற்றில் அடிக்கிற மாதிரி இன்றைக்கு தமிழக அரசு செய்திருக்கிறது. இதனால் ஏற்கனவே உணவு உற்பத்தி பாதிப்படைந்து சரிவடைந்து கொண்டிருக்கும் போது விளைநிலங்களை இப்படி வீணடிக்கிற வேலையை செஞ்சால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தி சிதைந்து போகும். இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். தமிழக அரசு இது போன்ற மோசமான ஒரு நிகழ்வுகளை அரங்கேற்றக்கூடாது என்பது விவசாயிகள் வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம்.